வணக்க மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜானகிராம் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா வந்து 100 வெரைட்டி தோசை வந்து நீங்க செலிப்ரேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 100 வெரைட்டியான தோசை. அதில் வந்து நிறைய தோசை வரும். அதர் ஸ்டேட்டு நார்த் இந்தியன் அந்த மாதிரி வந்து நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்திருக்கேன். நம்ம சேனலில் ஒரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெரிய விலாகா வந்து இப்போ நான் வந்து எடுத்து போடுறேன். ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் எந்த குறைஞ்சிருங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கோம், பின்னாடி சவுண்ட்ல கேட்டிருக்கோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா எடுக்கிறதுனால இப்படி இருக்கு. போக போக நம்ம வந்து கேமரா குவாலிட்டி அப்புறம் வீடியோ எடுக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துருவோம், நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ வந்து மேலே போவோம். இப்போ நம்ம வந்து மேலே ரூப் டாப்ல இருந்தால் சாப்பிட போறோம். அங்கே போய் நம்ம விசிட் பண்ணுவோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ உள்ள போய் நம்ம பார்ப்போம். வாங்க இதில் போவோம். மேலே போய் உட்காந்து பார்க்கணும். நான் வந்து எப்படி இங்கே வந்தேன், யார் மூலமா வந்தேன் அப்படிங்கிறத போக நான் சொல்லுதேன். இங்கே வீடியோ சொல்லிடுறேன். வந்து 100 வெரைட்டியான தோசை வந்து இது போடுறது எனக்கு இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. இந்த ஈவெண்ட் வந்து 19ஆம் தேதி இப்போ நாங்கள் எடுத்துட்டு இருக்கேன். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த சாயங்காலம் இப்போ வந்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோ வந்து எப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது நாளை கழிச்சு அப்லோட் ஆகும். நீங்கள் மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படி பார்த்துங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க பேஜ் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம லெஃப்ட்ல போய் பார்ப்போம். இப்போ வந்து ஜானகிராம் ரூப் டாப் வந்துருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா மேலே வந்து சொல்ல போனால் இங்கே தான் வந்து ரூப் டாப் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். மேலே வந்து தெரியும். இது காலையில் வந்திருந்தா வந்து நல்ல வியூ தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து பார்த்தா மொத்த சிட்டியும் தெரியுது. அங்கே தூரத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து கவர் ஆகுது. இங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்கு. காலையில் வந்துருந்தா நல்ல வியூ வச்சிருக்கோம், ஃபோட்டோ எடுக்க அமைச்சிருக்கோம். 100 வெரைட்டி தோசை வந்து போட்டுருக்காங்க. ஒரு நிறைய தோசை தான் சொன்னாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மசாலா தோசை, பொடி தோசை, அப்படி ஏதோ நிறைய இருந்தது. கிழங்கு தோசை அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. நம்ம சாப்பிட்டு முடிச்சு நல்லா ஃபுல்லாக வந்து கேட்டோம்னா வந்து சாட் ஐட்டம்ஸ் இருக்கு. அது மட்டும் இங்கே ஊஞ்சல் நிறைய கட்டி வச்சிருக்காங்கப்பா. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மேலே வந்திருக்கேன். மேலே ஊஞ்சல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இப்போ வந்து அங்கே ஒரு மேலே உள்ள ரூம் இருக்கு. அடி பேசவும் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெக்கையா இருக்கு. நல்ல வீடியோக்கு வாய்ஸும் கொடுக்க முடியல. ரொம்ப இது பண்ணி மைக்கெல்லாம் நனையுது. வீடியோக்கு நல்ல வாய்ஸ் பண்ண பார்த்தா முடிவு வேர்வையா வருது. 10 நிமிஷம் முன்னாடி தான் மழை பெஞ்சுது. அப்படியே கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். இப்போ அந்த மெனு கார்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த மெனு கார்டு வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபுட் இருக்குன்னா ஒரு நம்பர் எதுவும் போடல. பாருங்க நம்பர் எதுவும் போடல. ஒரு கிட்டத்தட்ட நிறைய வச்சிருக்காங்க. ஒரு 100 பீஸ் இருக்கும். அதில் வந்து முக்கியமானது ஸ்பெஷலாக வந்து எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நெய் ரோஸ்ட் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம். அந்த பூண்டு தோசை அப்புறம் குழம்பு தோசை, நெய் பீஸா தோசை அப்படின்னு நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் அதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா பீஸா தோசை, பொடி தோசை, அப்புறம் இந்த நம்ம இலை புரோட்டா இருக்குல்ல அதே மாதிரி இந்த இலை தோசையா அது பேர் பொதி தோசை தானே சொன்னாங்க. அந்த பொதி தோசை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எல்லாம் ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும். ரேட் இருக்க வந்தால் ரேட்டு கூட தான் இருக்கும். அது என்ன பண்ண முடியும். அப்புறம் வந்து ஒரு 2-3 பார்ப்போம். லாஸ்ட்டு வந்து என்னால் ஆர்டர் பண்ண முடியும் பார்த்துப்போம். ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீஸ் தோசை வந்துருக்கு. சீஸ் நூடுல்ஸ் தோசை, அப்புறம் பீஸா, அப்புறம் இந்த சில்லி தோசை, அப்புறம் இந்த கிளி தோசை. இது வந்து பொதி தோசைம்பாங்க. நம்ம வந்து இப்போ புரோட்டா வந்து கிளி தோசை போடுவோம்ல, அந்த கிளி புரோட்டா அந்த மாதிரி வந்து இது பொதி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சீஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் நூலாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இந்த பீஸா தோசை ட்ரை பண்ணுறோம். இது வந்து நான் அந்த ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ அந்த பீஸா பார்க்கும்போது எனக்கு அந்த நாம தான் வருது. அந்த பாட்டி வந்து அந்த பசங்களை ஏமாற்றி தோசை சாப்பிட்றது நல்லா இருக்கு. இது வந்து நல்லா வந்து சீஸ்லாம் போட்டு குடமிளகா போட்டு அந்த குட்டியாக ஏதோ வச்சு இருக்காங்களா, அது பேர் என்ன அந்த. ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கு. நல்லது குடமிளகா ஸ்மெல்லு அந்த நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே நான் சொல்கிறது. அடுத்து வந்து நம்ம இது ட்ரை பண்ணுவோம். இது வந்து சில்லி தோசைன்னாங்க. இது வந்து குட்டி தோசையில் வந்து அப்படி செஞ்சு நாளைக்கு வந்து மசாலாலாம் போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்கு. அது வந்து வெங்காயம்,
வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி பண்ணி அது மேலே வந்து போட்டுருக்காங்க. நல்லா ஊறி இருக்கு தோசை வந்து நல்லா மெதுவாக நல்லா ஊறி போயிருக்கு. அது வந்து நம்ம தனியாக நம்ம தோசை வந்து சாம்பார் போட்டு சாப்பிடும்போது அதில் என்ன டேஸ்ட் பண்ணுவோம், அது மேலே மசாலா போட்டு சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் பண்ணுவோம் அப்படி தான் இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பொதியிலேருந்து போவோம். இவ்வளோ பெரிய இலை அப்போதே நீங்கள் பார்த்துருங்க. வந்து ஓப்பன் பண்ணி கத்தி வச்சு ஓப்பன் பண்ணி பெரிய கத்தி, இந்த கத்தியை பாருங்க. அது சமையல் இப்போ அங்கே வந்து காய்கறி வெட்டியிருக்க கத்தியை கொண்டு ஒரு மாஸ்டர் உள்ள என்னது கத்திக்கான தேடிட்டு இருப்பாரு. சரி, நம்ம இதுல ட்ரை பண்ணுவோம். நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு புரோட்டா தான் கொண்டு நான் தோசை தானே கேட்டேன், என்ன புரோட்டா கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி நான் தப்பாக நினச்சேன். அப்புறம் பார்த்தா சொன்னாங்க இது வந்து தோசை அப்படின்னாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது கல்லில் வந்து ரொம்ப நாள் சூடாக்கி போட்டுருக்காங்க போல. சரி சரி, சூப்பராக இருக்குது. ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குது. பாருங்க, கொஞ்சம் அப்படியே கையில் வச்சு அப்படி கீழே விழுந்துரும் போல. அந்த அளவுக்கு இருக்குது. நெய் ஓவராக இருக்கும் போல. நெய் அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி பெட்ரு, நல்லா இருக்குது. 100 வெரைட்டி தோசை பண்ணினாங்க. நம்ம வந்து கேரளா ஸ்டைலு, அதுக்கப்புறம் வேற ஸ்டேட்லேருந்து நம்ம என்னெல்லாம் தோசை இருக்குமோ அதெல்லாம் தோசை வந்து போட்டுருக்காங்க போல. நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் இது கேரளாவில் இது மாதிரி தோசை இருக்கா நான் இப்போலாம் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இது வந்து சொல்லி தான் எனக்கு தெரியும். நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இப்போ தோசை இருக்குன்னு மார்க்கெட் சொல்லுங்க. இப்போ நான் வந்து இந்த ஷூட்டிங் எப்போ எடுக்கணும் அது டேட்டிங் சொல்லிக்கிறேன். டேட் வந்து இப்போ வந்து 19ஆம் தேதி, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு நைட்டு வந்து நான் உட்காந்து பேசியிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து நாளைக்கோ நாளை கழிச்சோ மேபி வரலாம். நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அப்படி போட்டு தாக்குங்க. நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் முடிஞ்சது. நீங்கள் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜானிகரம் ஹோட்டல்னா நீங்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் எதுவும் சாப்பிடணும் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே தாராளமாக விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் இருக்குது, லாட்ஜ் இருக்குது, நீங்கள் வந்து தங்கிக்கலாம். இங்கே ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஏதோ வந்தீங்கன்னாலும் இங்கே நீங்கள் வந்து விசிட் பண்ணி இதை தங்கிக்கலாம். ஒரு பெட்டராக இருக்குது. நல்லா சூப்பராக. ஆனால் வந்து இந்த ஈவெண்ட் முன்னாடி தான் இருக்கும். இந்த ஈவெண்ட் வந்து எப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணி போட்டுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வேணால் நம்ம செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதாவது அந்த பேஜ் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இது இருக்குது. நம்மளோட இன்ஸ்டாகிராம் இதில் இருக்குது. அதில் போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருக்கு. 19ஆம் தேதியிலேருந்து 22 வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து தொடர்ந்து நடக்குது. 100 வெரைட்டியில் 88 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து காலையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. முடிக்கிறாங்க. 88 வெரைட்டி தான் இருக்குது. இது நாங்கள் இவ்வளோ ஆர்டர் பண்ணுறோம். டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ ரூட் டாக்கு மேலே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஜானிகரம் ஹோட்டலுக்கு வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கேன். சின்ன வயசில் வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து சைடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.